Welcome in the sweet name of our Lord Jesus Christ to our online service. Let's pray. Heavenly Father, Lord Jesus, thank you, Lord, for this day you've given us. Thank you, Lord, for being here with us, O Lord. Lord, as we are here, O Lord Jesus, to start our service, O Lord Jesus, Lord, I pray that you bless each and every one of us, O Lord Jesus, that you will guide us, O Lord Jesus, that whatever we learn today, O Lord Jesus, will come from you alone, O Lord Jesus. Bless whoever involved in the recording of the service, O Lord Jesus, and I pray that you will lead, O Lord Jesus. Thank you, Lord Jesus, for we could worship despite all these pandemic times, O Lord Jesus, that we could still worship you, Lord Jesus, and I pray that you will lead us, O Lord Jesus. You guide our heart, you guide our path, O Lord Jesus, and you lead us, Master God. Thank you, Lord, for bringing us here, and I pray that you will bless the service and that it will touch our hearts. In Jesus' name I pray, amen. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. இரண்டு மூன்று பேர் ஒரு மனமாய் துதித்தார், நாங்க இருப்பேன் என்று சொன்னிற. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேக ஸ்தோத்திரத்தினால பெருகும்.
ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா. கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க அபிஷேகம் உம்மை ஆராதிக்க ஆராதிக்க என் மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா.
மகிமையின் தேவனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீரே என் தேவன். உம்மை ஆராதிக்கிற ராஜாவே, உம்மை போற்றுகிறேன் என் தேவனே. நாமும் மகிமைப்படட்டும் அப்பா, நாமும் உயர்த்தப்படட்டும் ராஜா. எல்லாம் கனமும் புகழும் என்றும் உமக்கு ஆகட்டும். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். அப்பா, இனி நான் உமக்கு தருகிறேன். இனி தேடி வந்து உன் அன்பினால மீட்டெடுக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. உம்முடைய கிருபையாலே நீ ரட்சித்தீர் அல்லவா, உமக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி
ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். Let's pray. Our Father in heaven, we want to thank you for your grace and your mercy. We want to thank you for providing for us, regardless of the situations around. We want to thank you for your unconditional love, Lord, for keeping us safe and sound throughout the pandemic. Today, we especially want to pray for the word being preached, Lord. We seek your guidance and understanding, Lord, that we may be able to understand the word, Lord, and we may also use all that we learn and hear today into our daily lives, Lord. Lord, we want today's word to grow in us like a seed, that we may all be rooted into the word, Lord. Lord, we want to pray, Lord, for protection for everybody listening to this sermon and everybody in this world, Lord. We surrender everything into your hands, Lord. You teach us to love, Lord. You guide us and protect us, Lord. That's all we ask in your mighty name. Amen. Let's all say the Lord's Prayer together. Our Father in heaven, holy be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins as we forgive those who sin against us. Lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. Praise God. Good morning. I'd like to share a small testimony, and I really hope that this testimony will be a strength and encouragement of this time of uncertainty during this pandemic. It's about just Josephine. Like you all know, my third child, Josephine Emily, is a special child. ஸோ ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் when they declared MCO in March, she just turned 1 in February. ஸோ அந்த டைமில் தான் வந்து பேபி will start to learn a lot of things. So in March, she already குப்பிரிச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஒன்றும் இன்ச்சு உட்காரல, க்ரால் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பால் குடிச்சிட்டு குப்பிரிச்சிக்குவாங்க, and then she vomit, and then she'll put the face there, and then எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தென் பட் அவங்களோட செக்அப், அவங்க ஃபிசியோ, அவங்க ஓசிசிடி எல்லாமே வாஸ் ஆன் ஷெட்யூல். எதுவுமே அவங்க போஸ்ட்போன் பண்ணலை. ஸோ வி ஃபாலோட் அப் த ஷெட்யூல். நம்மளும் எதுவுமே மிஸ் பண்ணலை. ஸோ டாக்டர் யூஸ் டு டீச்சர்ஸ் the exercise that we need to give to Josephine. So exercise கொடுக்க நாங்களும் வீட்டில் இருக்கோம். மேத்யூவும் ஜூடிட்டும் வீட்டில் இருக்காங்க. and Matthew used to run around and all. அதை பார்த்து Josephine started to sit. After that she started to stand. Crawl கூட பண்ணல, straight away stand, and then she started walking. After for a while she started walking, she started to climb. இப்போ வந்து எந்த நாக்காலையும் பார்க்க முடியாது. She will climb and sit. She climbed the staircase, and you know the doctor was so amazed to see her development, and her development for a special child is quite fast. அவங்க டாக்டர் சொன்னாங்க. And I like to thank the church. I know the church is praying, and I feel that I should be telling the church the development of Josephine, because I know some of you are still praying, and some of you came to visit her during this MCO. அப்புறம் அவங்களுக்கு வந்து பல்லு வளரல, 1.5 வயசு ஆச்சு, பல்லு வரல. and then I was a bit worried. I asked the doctor say அது நேச்சுரலாக நடக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு. I kept it in prayer, and then slowly she started to have teeth. அவங்களுக்கு பல்லுலாம் வந்துச்சு. and you know she's having இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது, ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை, but it's there. I really praise God for that. and the last checkup for her thyroid in October, doctors told us that she's been doing good.
the last 3 readings of the thyroid count has been stable. So on the last checkup நாங்கள் அக்டோபரில் போகும்போது the doctor said that in February next year they want to do a thorough check, after which she can they will know whether she can reduce the dosage or entirely stop the medication. So I like to really thank God, thank for all the prayers that she's doing great. Please continue to pray for her, especially for her thyroid. I really prayed, நான் ப்ரே பண்ணும்போது 100 கேட்டேன் அவங்களுக்கு 2 வயசு வரும்போது that she can stop the medication because அவங்க காலையில் அந்த சாப்பாடு மணிக்கு அந்த மருந்து எடுத்து ஆகணும். So I prayed, I told God that I really prayed that by the time she's to this அவங்க மருந்து எடுக்காதபடிக்கு நீர் உதவி செய்யும் நான் கேட்டேன். அது போல் ஆண்டவரும் doctors also have said that she might not need to take the medication. So February 2021 தான் அது தெரியும். So keep her in your prayers. I feel that it's my responsibility to share to the church the development of Josephine. I praise God. I thank everyone. Continue to keep her in your prayers. Thank you. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வணக்கம். இந்த காலை ஆராதனைக்கு என்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். We like to welcome you in the blessed name of Jesus Christ. Today's morning service, let us look to God in prayer. Heavenly Father, Lord, we thank you, Lord, for this beautiful morning. We pray that you continue to speak to us, Lord. ஆமன்றி இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 18 20 வசனத்தை திருப்பிக் கொள்ளுமா. Let's turn to Matthew chapter 1 verse 18 to 20. இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. We are in the midst of preparing for Christmas celebration to remember the birth of Jesus Christ. இந்த நாட்களிலே இயேசுவோட பிறப்பை நாம் கொண்டாடுவதற்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களே நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக, அங்கே இயேசு பிறப்புக்கு முன்பாக என்ன நடந்தது என்று நாம் காணுமாக. Let us look at Matthew chapter 1 verse 18 to see what took place then before the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. வேதவசனம் சொல்கின்றது, யோசேப்புக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது என்று வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். This how the birth of Jesus the Messiah came about. His mother Mary was pledged to be married to Joseph. When we look at the Jewish tradition, we are able to understand what really happened then. இந்த யூதரின் பாரம்பரியத்தை நாம் பார்த்தோம்ன்றா அந்த நாட்களில் என்ன நடந்தென்று ஒரு அளவு அறிந்து கொள்ளலாம். When a future bride has been chosen for a young man, either by his parents or more rarely by himself, upon mutual agreement,
an engagement or betrothal is done. During this time, that will last about a year, the couple remain staying apart until the day of marriage. ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேர்ந்தெடுக்க பிறகு இந்த ரெண்டு குடும்பத்தினர்களும் நிச்சயம் செய்கிறார்கள். இந்த நிச்சயகரத்துக்கு பிறகு மாப்பிள்ளையும் பெண்ணும் தொடர்ந்து தனியாக அவங்க பெற்றோரோட தங்குறார்கள். ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு இவள் தனியாக தங்குவார்களாம். Upon mutual agreement, the groom or his family pay the dowry to the father of the bride. இந்த நிச்சயகாரத்துக்கு பிறகு என்ன பார்த்தோம்னா, மாப்பிள்ளை குடும்பத்தினர்கள் பெண் குடும்பத்தினருக்கு டவுரி கொடுப்பார்களாம். ஆதியாகமம் 34 அதிகாரம் 12 வசனத்தில் பண்றா இதை குறித்தும் அங்கே எழுதப்பட்டதாக இருக்கின்றது காணுகின்றோம். Some say the payment was made in recognition of the loss incurred by the bride's family as a working member of the household went forth. It also understood that some money should be set aside for the woman in case her husband were to die prematurely. இந்த டவுரி எதுக்காக கொடுக்கிறார்கள் என்றால், இந்த பெண் வீட்டாருக்கு இந்த பெண் நிமித்தமாக வருகிற வருமானம் திருமணத்துக்கு பிறகு கிடைக்காம இருக்கலாம். அதனால இந்த தௌரி இந்த குடும்பத்துக்கு கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு உதவும்ட்டு அவர்கள் இந்த தௌரியை கொடுக்கிறார்கள். ரெண்டாவது காரியம் பார்த்தோம்னா, நிச்சயகர்த்த நாட்களில் இருந்து திருமணம் வரையிலும் இந்த நடுவில் மாப்பிள்ளைக்கு என்ன சொன்ன அவர் இறந்து விட்டார்ன்றா, இந்த பெண் வீட்டார் இந்த திருமணத்தை வைத்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை தொடர்ந்து அவர்கள் நடத்தலாம்ட்டு இப்படியாக இந்த தௌரியை அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த நாட்களில் பெருமானவர்களே, வேதத்தில் தௌரி கொடுக்கிறார்கள் வாங்குறார்கள்ன்ட்டு நம் தவறாக எண்ணி நம்மளும் தௌரி கொடுக்கறதிலும் வாங்குறதிலும் ஈடுபடக்கூடாது. We should not get involved today to demand for dowry or to receive a dowry. It's not good. After the period of betrothal finish, wedding is celebrated over 5 or 7 days. இந்த நிச்சயகரத்துக்கு பிறகு இந்த திருமண நாட்கள் ஏறத்தாழ 5-7 நாள் அவர்கள் கொண்டாடி வருவார்களாம். At the beginning of the wedding feast, in the evening, the bridegroom, accompanied by his friends, will go to fetch his bride from the father's house. இந்த திருமண நாளிலே மத்தியான நேரத்திலே இந்த மாப்பிள்ளை குடும்பத்தினர்கள் அவருடைய கூட்டாளிகளோட அவர்கள் பெண் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணை அழைத்து வரும்படியாக செல்வார்களாம். மாப்பிள்ளை விசேஷமான அவருடைய ஆடைகளை அடைந்து சில வேளையிலே அவர் தலையிலே கிரீடத்தை போட்டு அவர் மாப்பிள்ளை என்று அவர்களை கொண்டாடி வருவார்களாம். The bridegroom will wear particularly splendid clothing and sometimes even a crown. A procession was formed under the direction of one of the bridegroom's friends who act as the master of the ceremony and remain by his side throughout this celebration. The bride was carried in a litter in a procession. She will be beautifully dressed. Along the way, people will sing wedding songs that were traditionally known and largely drawn from Song of Songs in the Bible. இந்த பெண் வீட்டார்கிட்ட அவங்களை அழைத்து திருப்பியும் வரும்போதும் பாருங்களே, பல்லாக்களே அவர்களை ஏற்றி இவர்கள் ஊர்வலத்தை அப்படியாக எடுத்து வருவார்களாம். இப்படியாக வரும்போது இந்த வீட்டினர்கள் அவர்கள் உன்னத பாடுகளை பாடுவார்களாம். They will sing these songs from Songs of Songs. When the procession reached the bridegroom's house,
the parents bestow a traditional blessing drawn from the scripture and other sources. இந்த ஊர்வலம் அந்த வீட்டை சேரும் போதும் அந்த வீட்டார் வேதத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களே வரவேற்பார்களாம். ஜெபத்துக்கு பிறகு அந்த 2 குடும்பத்தினர்களும் ஒன்றாக பெருமர்களே அவர் அந்த நாளை கொண்டாடி வருவார்களாம். After the prayer, as the evening passed by, they celebrate this marriage celebration with dancing together, games and all that. But the bride withdrew with her bridesmaids and friends to another room assigned for her. ஆனால் பெண்ணும் அவருடைய கூட்டாளிகளும் தனியாக ஒரு அறையிலே அவர்கள் சென்று விட்டு அவர்கள் நேரத்தை கழிப்பார்களாம். இன்னைக்கு இந்த சம்பவத்தை பின்னாடியாக வைத்துவிட்டு இந்த வேத வசனத்தை மீண்டுமாக நாம் பார்ப்பாங்க. As we remember what took place then in this tradition, let's put back and read back this verse 18. இந்த 18வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. Joseph found that Mary is pregnant. யோசேப்பும் குடும்பத்தினரும் அவர் என்ன அறிந்து கொண்டார்ன்றா, மரியா பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக ஆகிவிட்டார்கள் என்று 18 வசனத்திலே நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, 19வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Let's turn to verse 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசேப்பு இதை அறிந்த பிறகு அவன் நீதிமானாக இருந்தனால அவன் என்ன செய்தான்றா, மரியாவை வெட்கப்படுத்தாதபடியாக அவர்களை தனியாக ஒரு நாளிலே அவர்களை தள்ளிவிடவில்லாமல் அப்படின்றது நாம் எண்ணம் கொண்டாண்டு காணுகின்றோம். Because Joseph, her husband, was righteous man, he did not want to expose her to the public disgrace. He had in mind to divorce her quietly. In the midst of disappointment, pain, Joseph was very merciful. நல்லா யோசித்து பார்ப்போம். 1 ஆண்டாக காத்திருந்தான் இந்த நாளுக்காக. எவ்வளவாக ஒட்டைந்து போயிருந்திருப்பான் யோசேப்பு. அவன் கட்டிக்கு போகிற அவன் நிச்சயீகரித்த இந்த மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறான்ட்டு அறியும் போது எவ்வளவாக அவன் மனதை உடைத்து விட்டுருக்கிறோம். ஆனால் யோசேப் பாட்டுன்றா வேதத்தை சொல்லிக்கிற அவன் நீதிமானாக காணப்பட்டதுனால அந்த சூழ்நிலையை வித்தியாசமாக கையாண்டான் என்று காணுகின்றோம். Joseph was a righteous man. He wanted to do what is right before God and man in this difficult and painful situation. அவன் நீதிமானாக இருந்தனால கடவுளுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் சரியான தீர்மானத்தை எடுத்து அதை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டவனாக இருந்தான். Because he knew, as a good Jew, he can't marry a pregnant woman, the child that belongs to another man. ஒரு நல்ல யூதனாக இருந்தனால இன்னொருவனுக்கு பிறந்த குழந்தை என்னதுக்கு அவன் அப்பாவாக முடியாதுன்னு நன்றாக இருந்துட்டான். உபாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 4ஆம் வசனத்தை வாட்சி பண்ணுறா, அங்கே தெளிவாக போட்டிருக்குது. When we read Deuteronomy chapter 24 verse 1 to 4, the law forbids him to get married in that condition, even if he loves her. Today, how are we responding or behaving when we get into this kind of condition? இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சிக்கிக்கொண்டோம்ன்றா எப்படியாக நாம் நடந்து கொள்கின்றோம்? யோசேப்பு நீதிமானாக இருந்தனால அவன் மறுமொழி பெருமானவர்களே
வெட்கப்படுத்தாதபடியாக இதை நன்றாக கையாண்டான் என்று நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. However, after Joseph decided to divorce Mary because her unexpected pregnancy, an angel warns him in a dream not to do so. The angel advised him to take Mary as his wife. மத்திய 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசித்து பண்றா, அங்கு ஒரு தூதர் முன்பாக வந்துட்டு சொப்பனத்திலே சொல்கிறார்கள், என்னது, இந்த ஸ்திரீயை மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொப்னத்திலே அவன் காணுகிறதை நாம் காணுகிறோம் பிரியமானவர்களே. ஒன்றாம் அந்த சம்பவத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன்? வி மஸ்ட் ரெக்கக்னைஸ் காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Joseph thought he would have a simple life like any other ordinary man. But God had a different plan. யோசப் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தான். எல்லாரும் போல நிச்சயம் அடைந்த பிறகு திருமணம் செய்துவிட்டு இந்த ஸ்திரீயோட நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நடத்தலாம்ட்டு அவன் அறிந்தவனாக இருந்தான். ஆனால் கடவுளுக்கோ வித்தியாசமான திட்டம் அவன் வாழ்க்கையில் இருந்ததுன்னு காணுகின்றோம். இந்த வெளிப்படுத்தல் அவனுக்கு வந்த போதிலும் பட்டா யோசேப்பு அதை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தான்ட்டு காணுகின்றோம். When God revealed to him through the angels, he accepted God's plan. God has a plan for our life that are far greater than what we can imagine. He plans for our life stretches out into eternity. We can't see it, but he wants us to start looking into that direction from now. இந்த காரியத்தில் நம்ம பார்த்தோம்ன்றா, சில வேளை கடவுளோட திட்டம் நம்மளுக்கு புரியாவிட்டாலும், ஆனால் ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் கடவுள் காட்டுகிற பாதை, கடவுள் காட்டுகிற தரிசனத்திலே நாம் காண வேண்டும்ட்டு கடவுள் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். God wants us to start looking at the direction that is showing. 1 Corinthians chapter 2 verse 9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமாக. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. காது கேட்கல, பார்க்கல, மனசுல தோணல, ஆனால் கடவுள் வைத்திருக்கிற பாதையோ வித்தியாசமானதாக இருக்குன்னு வேதம் சொல்கின்றது. இட்ஸ் ரிட்டன் in the Bible, what no eyes has seen, no ears heard, no the heart of men imagine, what God has prepared for those who love him. That's what the word of the Lord says. When we think about our life, many things we don't understand, but God has his own plan. கடவுளுக்கோ அவர் திட்டம் இருக்குது என்று சொல்கிறதை காணுகிறோம். இந்த திட்டம் எதுக்காக? Why God has a plan in our life? Jeremiah chapter 29 verse 11. எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11ஐ வாசிப்போமாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கல்லனா சமாதானத்துக்காகவே கடவுளே ஒரு நினைவு, ஒரு திட்டம் நம் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். God says, a plan to prosper you, not to harm you, plan to give you hope and a future. And when we turn to Proverbs chapter 16 verse 9, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம்ன்றா, வசனம் இப்படியாக சொல்கின்றது. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயத்திலே எண்ணத்தில் பலவிதமான திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் கடவுள் இறுதியிலே தீர்மானிக்கிறவராக இருக்கிறார்னு வசனம் சொல்கிறது. The heart of man plans his way, but the Lord establishes his steps. இன்னைக்கு யோசிக்கப்படுற வாழ்க்கையிலும் கடவுள் இப்படியாக தான் செய்தார். Even in Joseph's life, we learn today, he might have a lot of plans, but God have directed him according to his will. அவருடைய சித்தத்தின்படியாக யோசேப்பை நடத்தினவராக இருக்கிறான்ட்டு காணுகிறோம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவத்தில் என்னத்தை கற்றுக்கொள்ளணுன்றா,
கடவுள் நடத்துகிறவராக இருக்கின்றார். அவர் திட்டமும் நம்மளுடைய சிந்தனைக்கு மேலாகவே இருக்கும். நம்ம பார்க்காது, நம்ம கேட்காது, நம்மளுக்கு தோன்றாத காரியங்களே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்றாவது காரியத்தை நாம் காணுகின்றோம். ரெண்டாவது காரியம், செகண்ட் திங், we also must learn to trust God to guide us. கடவுள் நம்மளை நடத்துவதற்கு நம்ம என்ன சொல்கிறோம், அதை நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும். We need to thank God. We can trust Him to guide us in every situation. When we turn to verse 20, 20வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. While he thought about these things, behold, an angel of the Lord appeared to him in dream, saying, Joseph, son of David, do not be afraid. Take to you Mary your wife, that which is conceived in her is of Holy Spirit. God spoke to Joseph in a dream. Joseph listened. He did not rebel against it. God spoke to Joseph in dream and he trusted the Lord's word. கடவுள் சொப்பனத்தில் பேசினான்னு நாம் காணுகின்றோம். யோசேப்பு அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வாக்கை நம்பனவனாக இருக்கிறான்னு காணுகின்றோம். Today God is telling us also that we need to trust God to lead us, to guide us. கடவுள் நம்மளை நடத்துவதற்கும் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொப்னத்திலே பார்த்தவனாக இருக்கான்னு நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, God speaks in dream of Joseph. யோசேப்புடைய சொப்னத்தில் கடவுள் பேசினான்ட்டு நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு Let's turn to Psalms chapter 9 verse 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். And those who know your name put their trust in you, for you, O Lord, have not forsaken those who seek you. அவர் நம்புறவர்களை ஒருபதும் நெதவரே கைவிடவே மாட்டான்ட்டு வேத வசனம் சொல்கின்றது. இன்னைக்கு யோசேப்பு கடவுளை நம்பினால கடவுளை நடத்தினான்ட்டு நாம் காணுகின்றோம். நம்மளோட வாழ்க்கையிலும் பெருமாறுகளே தேவனை நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும். God did not remove the sea. He parted it. God doesn't always remove your problem, but He always makes a way to get through them. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக இந்த பெரிய ஒரு கடல் இருந்தது. இந்த கடலை கடவுள் அவள்கிட்ட இருந்து எடுத்து போடவில்லை. ஆனால் கடவுள் ரெண்டாக இந்த கடலை பிளந்து அவர்கள் பாதையை உண்டாக்குனவராக இருக்கிறான்ட்டு காணுகின்றோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கடவுள் எடுத்து போக மாட்டார். அந்த பிரச்சனையை வெற்றியாக கடந்து வருவதற்கு அவர் பாதைகளை உண்டாக்குற தேவனாக இருக்கிறான்ட்டு நாம் காணுகின்றோம். மூன்றாவது காரியமாக, let's turn to the third thing, what God really tells us today. மூன்றாவது காரியமாக நாம் காணுமாக ஐசையா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா. Let's turn to Isaiah chapter 7 verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். This is the prophecy that God spoke 700 years before Jesus was born. ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடவுள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. கடவுளோட வார்த்தையே அவர் நிறைவேற்றவராக இருக்கின்றார். God keeps His word. He will fulfill. He does that always. The question is, will he listen to God like Joseph? இந்த நேரம் எடுத்து யோசேப்போட நாட்களில் இது நிறைவேற்றது. ஆனால் தேவனானவர் நம்மளோடு பேசும்போதும் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியுமா?
கடவுள் இந்த நாளிலே பிரியமானவர்களே நம்மளோட வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்தலே தந்திருக்கிறார். அவர் நடத்துவார்ன்ட்டு உறுதி தந்திருக்கிறார். இன்னைக்கு யோசுவை போல அவரோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். We need to obey God's voice. God wants to guide us, especially through His word. So keep trusting God to guide us, especially in these difficult times in our life. இப்போ கஷ்டமான இந்த நாட்களிலும் பெருமளை என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. இந்த வாக்குத்தத்தங்கள் 700 ஆண்டுக்கு முன்பதாக சொல்லப்பட்டதாகிறது நன்றாக யோசிப்பு அறிந்திருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கை மூலியமாக இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அவன் காணுவான்று அவன் அறிந்தவனாக இல்லை. இந்த வெளிப்படுத்தல் வந்த பிறகுதான், இந்த தூதர் மூலியமாக வெளிப்படுத்தல் வந்த பிறகுதான் அவன் வாழ்க்கையிலே நம்பிக்கை வந்தது, அவனுக்கு அது கீழ்ப்படைந்தான்ட்டு நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஐசியா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம் திருப்பிக் கொள்ளுமா. லெட்ஸ் டர்ன் டு ஐசியா சாப்டர் 30 verse 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வசனத்தில் என்ன வாசித்து பண்ணுறா கடவுள் சொல்கிறான்றா, நம் காது கேட்குற அளவிலே கடவுள் நம்மளோட என்னது பேசுவார் என்று சொல்கிறதை காணுகிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படையும் போதும் அவரை பொறுப்பெடுத்து நம்மளே அவர் பாதையிலே நடத்துவராக இருக்கிறான்ட்டு சொல்கிறதை காணுகின்றோம். The word says, and your ears shall hear a word behind you saying, this is the way, walk in it, when you turn to right or when you turn to left. God is telling us today, as we trust Him, as we obey, God will direct us. That's what happened in Joseph's life. ஜோசப்போட வாழ்க்கையும் அதை தான் கடவுள் செய்து வந்தார்ன்ட்டு நாம் காணுகிறோம். பிரிமான்லே அவர் வழி நடத்தினவராக இருக்கிறான்னு காணுகின்றோம். வசனம் 21வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். லெட்ஸ் டர்ன் டு verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு மகனை பெற்றுக்கொள்வாள், இந்த மகனுக்கு இயேசுன்ட்டு பேரிடுங்க என்றால் இந்த மகன் உடைய பேருக்கு அர்த்தம் என்றால் அவன் ரட்சிக்கிறவன்ட்டு வேதவசனம் சொல்கிறதை காணுகிறோம். The angel gave instruction to give name Jesus. Jesus in Greek, it means Joshua, which means the Lord save. Jesus came to save the people from their sin. இயேசுவானவர் நம்மளை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார்ன்ட்டு இந்த வேத வசனம் சொல்கிறதே காணுகின்றோம். Jesus came to save us from sin. இந்த வசனத்தை முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இயேசுவோட பிறப்பை நாம் கொண்டாடும் போதும் அதுக்கு ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கும் போதும் இயேசு வந்த நோக்கமே நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு கொள்வதற்காக வந்தவராக இருக்கிறான்ட்டு அறிந்து கொள்ள வேண்டும். Jesus came to save us from sin. He wants us to reconcile with God. நம் பிதாவோட மீண்டுமாக தொடர்பு கொள்ள வேண்டும், சமாதானமோட அவரோட உறவாட வேண்டும்ட்டு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தமாக இருப்பதுன்ட்டு இந்த காலை நேரத்தில் கடவுள் மத்தியிலே சொல்கிறதை காணுகின்றோம். பிரியமானவர்களே, no matter how you and me try, we just can't be good enough. That's the reality. எவ்வளோதான் நம்ம சொந்த முயற்சியில் நம் பரிசுத்தமாக உண்மையாக நல்லவனாக இருக்கணும், கடவுளுக்கு கீழ்ப்படையவனாக இருக்க வேண்டும்ட்டு நம்ம சொந்த முயற்சியில் எவ்வளோதான் நம்ம போராடினாலும் என்னது அநேக தோல்விக்குள்ளாக தான் வருகின்றோம். சொந்து போகக்கூடாது. That's because we all born with a terrible spiritual disease called sin. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது. இந்த கொரோனாவோட பெரிய ஒரு வியாதி என்ன வியாதி? பாவம். இட் இஸ் டேட்லி. இது பெருமாளே இந்த பாவமானது நம்மளை மரணத்துக்குள்ளாக அழுத்துறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். Sin is worse than virus. It infects 100% of humanity. இந்த பாவமானது பிரிமல்லே இப்போ காணப்படுகிற கிருமியோட ரொம்ப மோசமானதாக இருக்கின்றது.
என்றால் 100% இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதனும் பாதிக்கிறதாக இருக்குது என்று காணுகின்றோம். இந்த நாட்களில் பாவத்தின் விளைவு எல்லா இடத்துலையும் காணப்படுகின்றது. The symptom of this virus is everywhere. We can see some are addicted into drug, alcohol, some into sins, abusing child, even neglect child, lying, stealing, family fiction, selfishness, even murder, all been affected by this virus called sin. Unless the sin virus is cured, it will increasingly ruin our lives in this world, and it will drag us into hell. இந்த பாவமான இந்த கிருமிக்கு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் சுகம் பெற்றுக்கொள்ளப்பட்டால் நம்ம எல்லாம் நரகத்துக்கு செல்கிற மக்களாக இருக்கின்றோம். பட் வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் திஸ் கியூர்? நம் சுகம் பெற்றுக்கொள்வதற்கு பெருமளே மருந்து என்ன? வேதத்தில் என்ன பாடுறோம்ன்றா, இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தவராக இருக்கிறார். யோவான் 3:16 என்ன பாடுறோம்னா, அந்த உலகத்தில் அன்பு கூறினால அவர் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவராக இருக்கிறார் காணுகின்றோம். Because God loves us so much, He sent His only begotten Son, Jesus Christ, into this world to save us. He sacrificed Himself on the cross. அவர் தன்னே சிலுவையிலே அவருக்காக நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார் என்று காணுகின்றோம். வாசிப்போமா? ஐசியா 53:5. Let's turn to Isaiah chapter 53 verse 5. நம்முடைய விடுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். But He was wounded for our transgression, He was crushed for our iniquities. Upon Him was the testament that brought us peace. By His wounds we are healed. Turn to God in faith. Believe the Lord Jesus Christ. Put your trust in Him. Receive Him as your Lord and Savior. இந்த காலையினத்தில் கடவுள் மீண்டுமாக நம்மளை ஞாபகப்படுத்துகின்றார். அவர் மேலே விசுவாசம் வைக்கின்றோம். அவரே இரட்சகர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அறிக்கைட்டு அவர்கிட்ட மனம் திரும்ப வேண்டும்ட்டு வேதவசனம் சொல்கிறதை காணுகின்றோம். ரோமர் 6:6 வாசிப்போம். Let's turn to Romans chapter 6 verse 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். For we know that our old self was crucified with Him, so that the body ruled by sin might be done away with, that we should no longer be slave to sin. இந்த நாளில் நீங்களும் நானும் பெருமார்களே இயேசு மேலே நம்பிக்கை இருக்கிறனால, விசுவாசம் இருக்கிறனால, பாவம் அறிக்கையிட்டனால இனிமேலும் பாவத்துக்கு அடிமையாக இல்லாதபடியாக சுதந்திரமாக வாழும்படியாக இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஆயத்தங்களே நம் விடுதலை பெற்ற மக்களாக இந்த நாட்களிலே சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு நாளாக இருக்குது. This is the time to celebrate that we no longer slave to sin. We are redeemed people. நம் பிரியமானவர்களே சுதந்திரம் பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே பாவத்துக்கு இனிமே அடிமை கிடையாது. We no longer slave to the sin. And we have the Holy Spirit will lead us. John chapter 14 verse 26. யோவான் 14:26 வாசிப்போமாக. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். But the helper, Holy Spirit, whom the Father will send in my name, He will teach you all things and bring to your remembrance all things that have I said to you. That's the promise that God is giving us today. இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு தருகின்றார். இப்போ யார் நம்மளை நடத்துவாரா?
பரிசுத்தாவியானவர் நம்ம எல்லாம் உண்மைக்குள்ளாக நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறான்ட்டு வேதம் சொல்கிறதை காணுகிறோம். நம்மளுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். He will lead us into all truth. He will teach us all things and He bring us in remembrance all that God has said to us. We have a helper today. இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலே கடவுள் நம்மளுக்கு ஒரு தேற்றவாரனை நம்மளுக்கு கடவுள் தந்தவராக இருக்கிறான்ட்டு வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். இவர் எங்கே இருப்பாராம்? இந்த வசனத்தை இந்த நாளில் வாசித்த வசனத்தை வாசித்து போன்றா வசனம் 22-23 வசனம், மத்திய 1 அதிகாரம் வசனம் 22-23 வசனம் திருப்பிகளுமாக. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை யோசேப்புடைய கனவுலே என்னது சொல்லப்பட்டதாக இருக்கிறது காணுகின்றோம். யோசேப்புக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவன் கொடுத்தார். என்னென்றால், இந்த பிள்ளையானது இயேசு என்று பெயரிட வேண்டும், இந்த பிள்ளையானது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதாக இருக்கிற பிள்ளையாக இருக்கிறது என்று சொன்னதை நாம் காணுகின்றோம். See, very interesting, and we need to see carefully. Even in dreams, as the angel revealed to Joseph, the angel still quote the scriptures. Amazing. And in that revelation, the angels telling the Son of God, He be with us and He be called Emmanuel. இந்த வெளிப்படுத்தலை நம்ம பார்த்தோம்னா அங்கே கடவுள் நம்மளோடு இருக்கிறார், இம்மானுவேல் கடவுள் நம்மளோடு இருப்பார் என்று அங்கே உறுதிப்படுத்துகிறதை நம்ம காணுகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். Today we are really blessed. Why? Because now God lives in us. தேவன் நம்மளோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார், வாசம் செய்கிறவராக இருக்கிறான்ட்டு வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது காணுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கடவுள் நம்மளோடு இருக்கின்றார். நமக்காக வந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? வெளியே எங்கேயும் இல்லை, நம்மோடு இருக்கிறார்ன்றே வேதம் சொல்கிறது. நம்மளோடு வருகின்றார், நம்ம எங்கே சென்றாலும் நம்மளோடு இருக்கிறான்ட்டு வேத வசனம் சொல்கிறது. எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியத்தை பிரியமானவர்களே இந்த நாட்களே இந்த தூதர்கள் வெளிப்படுத்தி இந்த வேத வசனம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, today we need to learn what this angel have revealed, the very truth that brings joy to us to know God is now with us. கடவுள் நம்மளோடு இருக்கிறார்ன்ட்டு இந்த வேத வசனம் சொல்கிறதை காணுகிறோம். Keep pursuing God's plan for your life. Keep growing in God's goodness. Trust God to guide you forward. Trust Christ to take care of you and do what God wants you to do. இந்த காலையில் நேரத்திலே நம்ம கற்றுக்கொண்டு ஒரு காரியம் என்றால், கடவுள் நம்ம வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை கடவுள் நிறைவேற்ற நம்ம வாழ்க்கையிலே வாஞ்சிக்கிறார். அவர் சத்தத்துக்கு நம் செவி சாய்த்து அவரை நாம் நம்புகணும்ன்றா பிரியமானவர்களே, அவர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்றா, இயேசுவை நாம் நம்புகின்றா, அவர் தொடர்ந்து நம்மளை வழிநடத்துவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 6 வசனத்தை குறிப்பிடுவாங்க. Let's turn to Philippians chapter 1 verse 6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And I'm sure of this, that he who began a good work in you will bring it to completion at the day of Lord Jesus Christ. கடவுள் நம்ம வாழ்க்கையிலே ஆரம்பித்த இந்த நல்ல அவருடைய ஊழியங்கள் கிறிஸ்து மீண்டுமாக வரும் வரையிலும் நம் வாழ்க்கையிலே அவர் தொடர்ந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறான்ட்டு வேதவசனம் சொல்கிறதை காணுகின்றோம். Till the day of second coming of Jesus Christ, God will continue to work in us. He will guide us through. That's the promise God is giving us today. இந்த காலை நேரத்திலும் கடவுள் நம்மளுக்கு தருகிற உறுதி என்றால் அவர் தொடர்ந்து நம்மளை நடத்துவார் என்று சொல்கிறதை காணுகிறோம். பிரியமானவர்களே, யோசேப்போட வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். In the life of even Joseph,
we see He is amazing, miracle working Lord. This is the Lord that we are going to celebrate. இந்த இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கை பிறப்பை நம் கொண்டாடும் போதும் பிரிமாறுள்ளே யோசேப்பு வாழ்க்கை கடந்து வந்தது போல நம்மளோட வாழ்க்கையும் தேவனை நாம் சார்ந்திருப்போம் என்றா பெரிய காரியங்களை கடவுள் செய்கிறவராக இருக்கின்றார். அவரை நாம் நம்ப வேண்டும். We need to trust Him. We need to obey Him. அவரை நம்ப வேண்டும். அவருக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். கண்ணில் முடிந்து நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி தினே. யோசேப்போட வாழ்க்கையை குறித்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீ தந்த இந்த கிருபைக்காக நன்றி தினே. இந்த நாளும் மன்றரேப்பா, யோசேப்புக்கு இருந்த கனவுகள் அவன் வாழ்க்கையில் இருந்த திட்டத்துக்கு மேலாகவே அன்றைய தினே உமது திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து உமது சித்தம் நிறைவேற வேண்டும், இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அன்றைய ஒப்பு கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் இந்த தியாக உள்ளத்தை நீ திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா சூழ்நிலையிலும் உமது வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து உமது வழிகளுக்கு ஒப்பு கொடுத்து அன்றைய நாங்கள் வாழ எங்களுக்கு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தினே. யாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலே நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு கடுமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரவ சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையும் நிறுவனமாம் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்கள் மேல் உறக்கமாய் இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையை மரணம் அடைந்து எங்கள் மீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவை உரதரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுது நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுவும் மரணத்தை உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்பதி இது செய்கின்றார். அப்படியே ராமிச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானப்பலம் எல்லாம் இனி விடுக்கிற பரிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.
லோகத்தின் பாவத்தை சுபக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுபக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுபக்கிற ஆட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உனக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து செல்லுங்கள். சமாதான தேவன் உங்களோடு கூட வரவாராக. ஆமென். ஆசீர்வதிப்பிட்டுக் கொள்ளுமாக. Let us receive the benediction. May the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with you all now and forever. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் மனிதர்கூடும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.